வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கூட்டு பிரார்த்தனை சிவன் திருவாசக பாடல் அச்சோபதிகம் பாடலாங்க. திருவாசகம் புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரிங்க. அதற்கு முதல் நாள் 14ஆம் தேதி பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மகா சிவராத்திரி. அதை ஒட்டி நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் கொடுத்து கொண்டே வருகிறோங்க. அதாவது சிவபெருமானுடைய திருவாசக பாடல் மற்றும் மந்திரங்கள் மற்றும் பூஜை முறைகள், திருவாசகம் உடைய சிறப்பு மற்றும் மகா சிவராத்திரியுடைய பலன்கள் எல்லாம் கொண்டே இருக்கிறதுங்க. நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்முடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த பாடல் நம்ம கற்றுக்கலாம். இது எங்கள் கோவிலில் நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக எல்லோரும் சேர்ந்து திருவாசகம் பாடல் பாடினோம். அந்த பாடல் பதிவு தான் உங்களுக்கு இப்போ நான் போடுறேங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக்கு எல்லாருக்கிட்டையும் வச்சுட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். புக்கு இல்லாதவங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம். அப்படின்னா இதனுடைய கூடவே சேர்ந்து இதன் மூலம் பாடலாம். அதாவது மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. நம்ம கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக பாடலை பாடி நம்ம பகவானிடம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வைத்தால் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைக்கு பலன் உண்டு. அதனால தான் நிறைய பாடல்கள் நம்ம போட்டுக்கொண்டே வருகிறோம். சிவபெருமானுடைய பாடல்கள் பிரதோஷம் அன்னைக்கும் பாடினாக்க சிறப்பு வாய்ந்ததுங்க. மற்றும் கண்டிப்பாக மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போய் சிவபெருமானுடைய ஒரு கால பூஜையிலையாவது நம்ம கலந்துக்கணுங்க, தரிசனம் பண்ண வேண்டும். வில்வ இலைகள் கண்டிப்பாக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. மற்றும் அபிஷேக பொருட்கள் கொடுக்கணும், விருப்பப்பட்டவங்க கொடுக்கலாம். பிரசாதமும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. அற்புதமான மகா சிவராத்திரி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, 15ஆம் தேதி. நம்ம யாரும் தவற விடக்கூடாதுங்க. அருமையான பாடல் தான் இப்போ கற்றுக்க போகிறோம். அச்சோபதிகம் திருவாசகம் பாடல் 51 பாடலாம் வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருவாசகம் புக்கு பெரிய சைஸ் புக்கு தாங்க என்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட எந்த புக்கு வேணாலும் சின்ன சைஸ்லேயும் கிடைச்சா வாங்கிக்கோங்க, பெரிய சைஸில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. சரி, நம்ம பாடல் 51 அச்சோபதிகம். திருத்தில்லையில் அருளியது அனுபவ வழி அறியாமை திருவருளின் சிறப்பை போற்றி வியப்பது. சரி பாடலாம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. முத்தி நெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனே, பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம், குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார் போகத்தே, மையலுற கடவேனை மாலாமே காத்தருளி, தையலிடம் கொண்டபிரான் தன் கடலே சேரும் வண்ணம், ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே.
மன்னதனில் பிறந்து எய்ந்து மண்டு விழ கடவேனை எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையுந்தன் சொன்னவெண்ணீரு அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அண்ணல் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணாடி எதிர்பட்டு நெஞ்சாய துயர்கூற நிற்பேனுன் அருள் பெற்றேன் உய்யஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. வெந்து விழும் உடற்பிறவி மெய் என்று வினை பெருகி வெந்து விழும் உடற்பிறவி மெய் என்று வினை பெருகி கொந்து குழல் கோல் வளையார் குவிமுலை மேல் வீழ்வேனை பத்து மரத்து எனையாண்டு பரிசரையன் துரிசு மறுத்து அந்தமெனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அந்தமெனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுப்போந்து பாசமினும் தாழுருவி உய்யி நெறி காட்டி வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. சாதல் பிறப்பென்னும் தடஞ்சுழியில் தடுமாறி சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணியிழையார் கலவிலே விழுவேனை மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவர் ஆர்பெறுவார் அச்சோவே. ஆதி எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிடரருடும் திருவேனை மும்பை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனமர் அருள்மிகு ஞான பெருங்கூத்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனமர் அருள்மிகு ஞான பெருங்கூத்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை அருள் தரும் சிவகாமி அம்மை உடனமர் அருள்மிகு ஞான பெருங்கூத்தர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
என்ன அன்பர்களே, எல்லாரும் இந்த பாடலை கற்றுட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ராகம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களாங்க. அதாவது மாணிக்க வாசகர் அச்சோபதிகம் அப்படின்னு இந்த பாடலை இயற்றியுள்ளாருங்க. அதாவது வியந்து தன்னை பகவான் தன்னை ஆட்கொண்ட விதத்தை எண்ணி அவர் அதிசயத்தக்கமாக நினைத்து அவர் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். பெரும் வியப்பில் அவர் இருந்து கொண்டு இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். அதாவது பழைவினைகள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு சிவமயமாக சிவபெருமான் தன்னை ஆட்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வியந்து போய் இந்த பாடலை அச்சோபதிகம் அப்படின்ற பாடலை மாணிக்கவாசகர் இயற்றியிருக்கிறார். அதாவது அச்சோ அப்படின்னா வியப்பு, ஆச்சரியம், வியப்பு ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தங்க. அச்சோனா பதிகம் அப்படின்னா பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். அச்சோ பதிகம் வியந்து தன்னை சிவபெருமான் தன்னை ஆட்கொண்ட விதத்தை எண்ணி பூரிப்பு அடைந்து சிவபெருமானுடைய அருள் தன்னை ஆட்கொண்டு விட்டது அப்படின்னு எண்ணி அவர் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். அதாவது கருணை வடிவமான இறைவனே, தன்னுடைய அறியாமை நீங்கி சிவமயமாக்கிய என் மனம் உம்மை நாடுகிறது. உம்முடைய அருள் எனக்கு பேரருளாக பேரானந்தமாக இருக்கிறது. அச்சோபதிகம் என்று வியப்பாக ஆச்சரியத்துடன் சிவபெருமானின் அருளை எண்ணி மாணிக்க வாசகர் இந்த பதிகம் மூலம் அவர் இயற்றியிருக்கிறார். இந்த வரிகள் அதாங்க கூறுகிறது. வியப்பில் ஆச்சரியத்தில் சிவபெருமான் அவருடைய அருளை மாணிக்க வாசகர் மீது பொழிந்திருக்கிறார் என்பதை ஆச்சரியமிக்க ஒரு அற்புதமான செயலை எண்ணி மாணிக்க வாசகர் இந்த பாடல் வரிகள் மூலமாக தெரிவிக்கிறார். அதாங்க நம்ம இந்த திருவாசகம் படிக்க படிக்க நமக்கு பக்தி பெருகுங்க. அந்த பாடலை ஒவ்வொரு வரியும் நம்ம படிக்க படிக்க பாட நமக்கு தானாகவே பக்தி வருங்க. அது எங்கேருந்து வருமே வராதோ தெரியாது. அதாவது புதிதாக பாடுபவர்களுக்கு எப்போவுமே திருவாசகம் பாடுகிறவர்களுக்கு அது எப்போவுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் புதுசாக பாடலை கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா, திருவாசகத்துக்கு நிறைய பேர் சேர்ந்துருக்குறாங்க எங்களுடைய குழுவில். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பாடும்போதே சில பேருக்கு கண்ணீர் வருகிறது, அவங்க பாடும்போதே பக்தி வருகிறது, மெயில் சிலிக்கிறது அப்படின்னே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லியிருக்காங்கங்க. சிவபெருமானுடைய இந்த திருவாசகம் பாடல் அவ்வளவு தேனாக இனிக்கும். நம்ம பாட நமக்கு பக்தி பெருகும் மற்றும் ராகமும் வரும் மற்றும் இந்த லிரிக்ஸ்லாம் நம்ம மனதில் அப்படியே பதியுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பலனடையட்டும். மற்றும் இந்த பாடலை எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையாகவும் பாடலாம், அப்படி இல்லைனா தனிப்பட்ட முறையிலையும் வீட்லேயும் பாடலாம், கோவில்லையும் இந்த பாடலை பாடலாங்க. திருவாசகம் புக்கு வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க. எல்லாரும் நிறைய நம்மளுடைய சேனலில் திருவாசகம் நிறையா கொடுத்துருக்கோங்க. பாடல்கள், ஷார்ட்ஸு, லாங் வீடியோஸ் எல்லாமே இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த புக்கு வாங்கி வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மகா சிவராத்திரி, முதல் நாள் 14ஆம் தேதி பிரதோஷம், இரண்டும் சேர்ந்து வருகிறது. அதனால் கோவிலில் திருவாசகத்தை பாடி எல்லாரும் இறைவனுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம். கோவிலில் 2 விளக்கை ஏற்றி வைங்க பிரதோஷ நேரத்தில், மற்றும் மகா சிவராத்திரி நேரத்தில் விளக்கை ஏற்றி வையுங்கள். ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. கண்டிப்பாக அன்றைக்கி கோவிலுக்கு போகணும். 2 நாளும் பூக்கள் வாங்கிட்டு போங்க. மற்றும் திருவாசகம் புக்கு எடுத்துகிட்டு போய் பாடலை படியுங்க. எல்லாரும் பாடலாம், ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம், சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை இந்த பாடலை பாடலாம்ங்க. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய
வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.